இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. குறள் எண் 195. சீர்மை சிறப்புடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலேன். அதாவது பயனிலவாகிய சொற்களை பயனிலவாகிய சொற்களை நற்குணம் உடைய இனிமை வாய்ந்த பெரியோர்கள் பலரிடம் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்வார்களே ஆனால் அவர்களுடைய நல்ல தன்மையும் இனிய தன்மையும் நற்பண்பும் நல்ல மதிப்பும் குறைந்துவிடும் என்கிறார். நற்குணம் உடைய இனிய தன்மை வாய்ந்த பெரியோர்கள் எப்போதும் சீரும் சிறப்போடும் வாழ்வர். அவர்கள் புகழ் குன்றாமல் இருக்கும். அவர்கள் மேன்மை அடைவார்கள், பெருமையும் அடைவார்கள். அத்தகையோர் நல்ல சொற்களையே விரும்பி பேசுவார்கள். அத்தகையோர் எப்போதாவது தவறி பயனிலா சொற்களை பேசினால் அவர்கள் தங்களுடைய நன்மதிப்பையும் அந்த தன் நன்மதிப்பையும் அவருடைய நன்மதிப்பையும் பெருமையையும் குன்றுவர். அதாவது எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராருன்னு பாருங்க. இதில் என்ன சொல்றாரு? அவங்க அந்த நற்குணமுடையோரும் இனிமை தன்மை வாய்ந்த பெரியோரும் நற்குண நற்செயல்களை உடையவரும் என்ன செய்வாங்க? நல்லதைத்தான் பேசுவார், நல்ல இனிய சொற்களைத்தான் பேசுவார்கள். அவர்கள் பயனில சொல்லாமை சொல்ல மாட்டார்கள். அப்படி பயனிலா சொற்களை அவர்கள் பேசினால் அவர்களினுடைய மேன்மையும் அவர்களுடைய பெருமையும் குன்றும் நீங்கிவிடும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அப்போ எந்த அளவுக்கு சொற்களை பேசும்போது கூட கவனத்துடன் பேச வேண்டும். சொற்கள் தான் நம்மளுடைய குணத்தையும் நம்மளுடைய உள்ளத்தினுடைய தன்மையையும் தெரிவிக்கும். அதனால் நாம் பேசும்போதும் மிக கவனத்துடன் பேச வேண்டும். மாணவ செல்வங்களே, நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கல்வியில் இப்போது படிக்கும்போதே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தினமும் திருக்குறள், அவங்க சொல்லிக் கொடுக்கறது வேற. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தினமும் ஒரு திருக்குறள் புத்தகத்தை குறிப்பாக அதாவது பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் மூவா எழுதுனது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நான் படிக்கிறதுலாம் வேற, நான் 4 இதுகளை ஆராய்ந்து அதை எழுதி கொண்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் இதையே நான் பின்னாடி புத்தகம் போட்டால் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மூவா கொஞ்சம் ரீசனபுளாக எழுதியிருக்காரு. அதனால் மூவாவினுடைய உரையை வாங்கி வீட்டில் தகப்பனரிடம் வாங்கி கொண்டால் அந்த உரையை இல்லை நான் சொல்லுற உரையை கூட எழுதி வைத்து கொடுங்க, குறித்து வைத்து இதை கூட எதுவும் எடுத்துக்கிறங்க, படிச்சுங்க. அதை விட நீங்கள் அந்த மூவா உரையை வாங்கி கொண்டு தினந்தோறும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அது மட்டும் அல்லாமல் இப்போ பாருங்கள், திருக்குறள் வார விழா நடக்குது. தமிழக அரசு எந்த அளவுக்கு திருக்குறளுக்கு மதிப்பு கொடுக்குறதுன்னு பாருங்கள். தமிழக அரசு மட்டுமல்ல, உலகத்தில் 117 நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடைசியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தான் திரௌபதி முர்மு சந்தாலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதனால் தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். படித்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய படிக்கும் பள்ளியிலோ அல்லது உயர்நிலை பள்ளியிலோ பேச்சு போட்டி வந்தால் அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுங்கள். அதான் எதுலேயுமே கலந்துக்கிறங்க. நம்ம தோல்வி அடைவோம். முதல் தோல்வி தான் வெற்றி படியினுடைய அறிகுறிகள். அதனால் நீங்கள் கலந்து கொண்டு அதை
பேச்சு போட்டியிலையும் கலந்து கொள்ளுங்கள். இப்போதிருந்தே நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அருமையை உணர்த்தும். அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இவர் நம்முடைய பேராசிரியரும் கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும், இப்போ அவரும், அதுக்கடுத்து சாலமன் பாப்பையா அவர்களும், நம்முடைய மண்ணினுடைய மைந்தர்கள் இருவருமே பட்டிமன்றத்தினுடைய நடுவர்கள். இருவர்கள் பேச்சையுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவ்வளவு இதாக பேசுவார்கள். அவ்வளவு அற்புத கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள். அது எப்படி வளர்ந்தது என்று கேட்டால், அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கிராமங்களுக்கெல்லாம் சென்று பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்னா, அது அவருக்கு இப்போ தாக்கு சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவர் இல்லை இப்போ. அப்போ என்ன நினைக்கிறோம்னா, ஆகா மறைந்து விட்டார். அவர் மறைந்தால் கூட பட்டிமன்றம் போட்ட உடனே அவர் ஞாபகம் நம்மளுக்கு வருது. தாக்கு சுப்பிரமணியத்தினுடைய ஞாபகம், ஏன்னா மதுரை மண்ணில் பிறந்தவர் அல்லவா, அவருடைய ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் பேச்சாளர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, அவர்கள் எழுதி இப்போ கண்ணதாசனே நம்ம சாயந்தரம் கண்ணதாசன் நைட்டு இரவு படுக்கும்போது நான் அந்த பாடல்களை கேட்கும்போது என்னை அறியாமலே உள்ளத்தில் பூரிப்பு வருகிறது. அவருடைய நினைவு தான் வருகிறது. அவர் எவர்தான் வடபாசத்திலே தன்னுடைய உண்மை கருத்துக்களை சொன்னாலும் நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் நமக்கு அவர் மேலே ஒரு பற்று தான் ஏற்படுது. ஏன்னா அந்த திறமை இருக்குல்ல. அதே மாதிரி பி. சுசிலாவினுடைய குரலில் அந்த ஒளியில் பாடல்களை கேட்கும்போது தமிழுக்கே பெருமையாக இருக்குதுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர். என்ன அற்புதமாக பாடியிருக்காங்க அவங்க. அப்பா பாரதிதாசனுடைய பாடலை என்ன அற்புதமாக பாடியிருக்காங்க. அதை நினச்சி பார்க்கையில் இப்படி ஒரு தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்க. நீங்கள் நல்லா வாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா ஏதாவது பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக வாருங்கள். பல நோயாளிகளை குணப்படுத்தும் மருத்துவராகுங்கள். அதுதான் தெய்வப்புலவர் சொல்லியிருக்காரு. அப்போவே சொல்லியிருக்காரு, 2000 ஆண்டுகளுக்கு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் சுயல். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. நல்ல டாக்டரிடம் போக வேண்டும். அது மட்டும் இல்லை, அதை நோயினுடைய தன்மையை அறிந்து அவர் மருந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எவ்வளவு அற்புதமாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் 133 குறள்களையும் நீங்கள் படித்தால் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். வேறு அறிவுரையே உங்களுக்கு தேவையில்லைங்க. எந்த தவறு செய்ய மாட்டீங்க. அதாவது டைரி வாங்கி அப்பாட்ட உங்களுடைய பெற்றோர்களிடம் எனக்கு ஒரு டைரி வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்டுருங்க. வேற இன்றைக்கி என்ன படித்தீங்கன்னு எழுதி வைங்க. இன்றைக்கி என்ன குறள் படித்தீங்கன்னு எழுதி வைங்க. அதாவது ஒரு சின்ன பெண், ஏற்கனவே சொன்னல, 2ஆம் உலகப் போரிலே ஒரு சின்ன பெண் அது மட்டும்தான் உயிர் பிழைச்சிச்சு. அது டைரி மெயின்டைன் பண்ணதை வச்சு தான் இன்றைக்கி புத்தகமே போட்டுட்டு வர்றாங்க. அந்த டைரியில் எப்படி உலகப்போர் நடந்தது என்பதை எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் உயிரோடு இருந்தது. அதை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, நன்றாக முன்னேறி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இதை தினம் ஒரு குறளை சொல்லிக்கொண்டு வருகிறேனே ஒழிய நிச்சயமாக வேறு எத்தகைய காரணமும் கிடையாது. என்னால் முடிந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன். தயவு செய்து கேட்டு மகிழுங்கள். கேட்டு மகிழான் பண்ண அதை அப்படியே சிறு வயதிலிருந்தே பின்பற்றுங்கள். முன்னேறுவீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வள்ளுவம். நாளை மீண்டும் எல்லோருக்கும் மிக்க நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.